அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். இவங்களே கடத்திட்டு இத்தனை நாளா என்ன ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. நினைச்சாலே எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகும். புரியுது கார்த்திக், எதுவா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம். நீங்க கோவத்துல எந்த முடிவும் எடுக்காதீங்க ப்ளீஸ். அஞ்சலி, உனக்கு என்னாச்சு? நம்மள நம்ப வச்சு அவங்க நமக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்க. அது தெரிஞ்சு இங்கே இருங்கன்னு சொல்ற. அவங்க செஞ்சதெல்லாம் உனக்கு கோவமே வரலையா? இங்க பாரு, நம்மள ஏமாத்தின உங்க வீட்டுல இத்தனை நாளா இருந்திருக்கோமே நினைக்கும் போது எனக்கு உடம்பெல்லாம் கூசுது. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நாம இங்க இருக்க கூடாது. வா, உடனே நீ உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணு, நம்ம கிளம்பலாம். இந்த கார்த்திக் கோவப்படுறத பார்த்தா வீட்டை விட்டு போயிடுவோம் போல இருக்கே. இவன் போயிட்டா கௌதம் அழிக்க நம்ம போட்ட பிளான் எல்லாம் வேஸ்டா போயிடும். அதோட இவன் கோர்ட்ல போய் தன்னை கடத்தினது எஸ்எஸ்கே தான் சொன்னா அவருக்கு தண்டனை கிடைச்சிருமே. வா போலாம். கார்த்திக், கார்த்திக் போகாத கார்த்திக், நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீங்க சொல்றது கேட்டுதான் இப்ப நான் முட்டாளா நிக்கிறேன். இதுக்கு மேலே நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு நான் அடிமுட்டாள் ஆகணுமா? கார்த்திக், உன்னோட கோவம் எனக்கு புரியுது. நாங்க கடத்தினதுக்கு காரணம் இருக்கு கார்த்திக். நீங்க எந்த காரணத்தை சொன்னாலும் அது என்ன மறுபடியும் ஏமாத்துறதுக்காக தான் இருக்கும். இதுக்கு மேல நான் ஏமாளியாக விரும்பல. அஞ்சலி, பாப்பலாம். ஐயோ கார்த்திக், ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்றது கேளு. நீங்க வழி விடுங்க. ஐயோ, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். ப்ளீஸ் கார்த்திக், நான் சொல்றத காது கொடுத்து கேட்டுட்டு போ கார்த்திக். ஒன்னும் தேவையில்லை. ஒருவேளை கௌதம் என்ன கடத்திருந்தா அது சொத்துக்காகங்கிற காரணம் இருக்கும். ஆனா நீங்க எதுக்காக என்ன கடத்துனீங்கன்னு தெரியல. அது எதுவானாலும் பரவாயில்ல. என்ன டெல்லி கான்ஃபரன்ஸ்க்கு அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு நீங்களே ஆளை வச்சு என்ன கடத்திட்டு கௌதம் தான் என்ன கடத்தினாலும் நாடகம் ஆடி இருக்கீங்க. நீங்க எல்லாம் உங்க முகத்துல முழிக்கவே அருவருப்பா இருக்கு. அஞ்சலி, இவங்க நம்மள எவ்வளவு மூளை இல்லாத முட்டாள் நினைச்சிருக்காங்க பாத்தியா? பாப்பலாம். வா. ஐயோ கார்த்திக், நில்லுங்க கார்த்திக். எஸ்எஸ்கே அப்பாவும் தாக்ஷாயினி அம்மாவும் தான் உங்களை கடத்தினாங்கன்ற விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியும். என்ன சொன்ன? உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன அஞ்சலி, எதுக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப இவங்களோட சேர்ந்துட்டு நீ எனக்கு துரோகம் பண்ணிருக்கியா? ஐயோ கார்த்திக், நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுங்க. போதும் அஞ்சலி, நீ இவங்க பேசி கேட்டு மயங்கிட்டியா? அப்ப இவங்க என்ன கடத்துறது எதுக்காக? எதுக்காகனா கௌதம் கிட்ட இருந்து சொத்தை வாங்கி நம்ம கிட்ட கொடுக்கறதுக்காக. ஏய், என்ன வளர்ற? உண்மையதான் சொல்றேன். இலக்கிய உங்களை மீட்டு அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போனப்பவே உங்களை கடத்தினது இவங்க தானே எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டேன். அப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த கம்பெனில கௌதமோட அதிகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வாங்கி கொடுத்துடலாம் தான் நானும் எஸ்எஸ்கேவும் முதல்ல நினைச்சேன். கௌதம மொத்தமும் ஒழிச்சாதான் கம்பெனியும் சொத்தும் உங்களுக்கு வரும் நாங்க முடிவு பண்ணோம். அதுக்காக தான் கார்த்திகை கடத்தி வச்சு கௌதம ஜெயில போட வச்சோம். ஆமா கார்த்திக், உன்னை கடத்தினதுக்கு இதுதான் காரணம். நீ அப்பாவி. உன்னை அவங்க ஈஸியா ஏமாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சொத்தை தராம விட்டுடுவாங்க. அதான் நீ அவங்க மேல டென்ஷன் ஆகணும்னு உன்னை கடத்துற மாதிரி நாடகம் போட்டோம். நாங்க நினைச்ச மாதிரி நீ கோவப்பட்டு கேஸ் போட்டுட்ட. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா நடுவுல அந்த இலக்கியா பூந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டா. இல்ல, என்ன கடத்தினது நாடகம் மாதிரி எனக்கு தெரியல. அப்படி இருந்தா எதுக்கு ரவுடிங் என்ன அடிக்கணும், சோறு போடாம டார்ச்சர் பண்ணணும்? இல்ல அஞ்சலி, இவங்க சொல்ற காரணத்தை ஏத்துக்க முடியாது. கார்த்திக், ரவுடிங் என்ன எப்படி எல்லாம் அடிச்சாங்க தெரியுமா? நான் எவ்வளவு துடிச்சேன் தெரியுமா? என்ன கடத்தினது நாடகம் மாதிரியே தெரியல. இவங்க நம்மள நல்லா ஏமாத்துறாங்க. நீ வா போலாம். கார்த்திக் ஒரு நிமிஷம் நில்லு கார்த்திக், நான் அஞ்சலி, நீ போ, போலாம். சொல்றேன் கேளுங்க. வான்னு சொல்றல. அஞ்சலி வா. விடுங்க. இப்போ எங்க போறீங்க? உங்களுக்கு ஒரு வீடு இருக்கா? இல்ல ஒரு சின்ன ரூம் ஆவது இருக்கா? இந்த பேக் எடுத்துட்டு போய் நம்ம எங்க தங்குறது? உங்க அம்மா வீட்டுக்கு போலாமா? அப்படி போனா உங்களை வீட்டுக்குள்ள விடுவாங்களா? இல்ல என்னதான் விடுவாங்களா? அஞ்சலி, நான் அப்படியே ஒருவேளை நம்மள ஏத்துக்கிட்டாலும் சொத்தை கொடுப்பாங்களா? சான்ஸே இல்ல. கடைசி வரைக்கும் நம்ம அங்க ஓசி சோறு தான் தின்னணும். அதுக்காக நமக்கு துரோகம் பண்ண இவங்களோட இருக்கணும்னு சொல்றியா? சும்மா துரோகம் துரோகம்னு சொல்லாதீங்க. அவங்க தான் அவங்களோட காரணத்தை சொல்லிட்டாங்கல்ல. புரிஞ்சுக்கோங்க கார்த்திக். இவங்க உங்களை கடத்தினதெல்லாம் சரிதான். அத நம்ம கிட்ட சொல்லாம விட்டுட்டாங்க, அதுதான் தப்பு.
வேற ஒண்ணும் இல்ல. தெருவுல நின்ன நம்மள இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அடைக்கலம் கொடுத்து சொந்த புள்ள மாதிரி நம்மள ட்ரீட் பண்ணவங்கள இப்ப ஈஸியா விட்டுட்டு போறேன்றீங்களே, இது நியாயமா? இப்ப கூட நம்ம மேல இருக்கிற கோபத்துலதான் இலக்கியா SSK அப்பாவை ஜெயில போட்டிருக்கா. எங்களை நம்பு கார்த்திக், நாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணுவோமா? என் புருஷனை என்னை விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப நீங்களும் என்ன தப்பா புரிச்சுட்டு போயிட்டா நான் ஒருத்தி தனியா என்ன பண்ணுவேன் கார்த்திக்? என் பிள்ளைங்க நீங்க இருக்கீங்க. உங்களோட சேர்ந்து அவரை ஜெயில இருந்து மீட்டுடுவேன்னு நான் நினைச்சேன். இப்ப நீங்களும் என்ன கைவிட்டா எப்படிப்பா? ஆண்டி அழாதீங்க ஆண்டி. நீ எங்களை விட்டுட்டு போயிடாதப்பா. இல்ல ஆண்டி, நான் போல. நான் இங்கேயே இருக்கேன், சரியா? ஏதோ கோவத்துல உங்களை புரிஞ்சுக்காம நான் அவசரப்பட்டுட்டேன். இனி நான் உங்க கூடவே இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. மியூசிக் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.